கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தில் கூறி வரவேற்கிறேன். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எல்லா காரியங்களும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம ஒரு சில விஷயங்கள்ல ட்ரை பண்ணுவோம். புதுசா ஒரு காரியங்களை ட்ரை பண்ணுவோம். அது நமக்கு சரி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள், அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியான வளர்ச்சியா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய ரீதியில நம்ம ஒரு சில விஷயங்களை ஜெயிக்கணும், அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இது என்னால பண்ணி முடிக்க முடியுமா? இது என்னால செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த காரியத்தை என்னால பண்ண முடியுமா? இந்த வேலையை என்னால செய்ய முடியுமா? ஒரு சந்தேகம் எழும்பும். ஆனா நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஜெபிச்சு அந்த ஒரு காரியத்துல நம்ம இறங்கும் பொழுது, அதற்குண்டான முழு முயற்சியை நாம 100% நம்ம போடும் பொழுது, கண்டிப்பா கர்த்தர் பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நமக்காக வாய்க்க பண்ணக்கூடியவரா இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில விஷயங்களை நம்ம கற்று இருக்கிறோம், கற்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளை நாம எப்படி தேற்றிக் கொள்வது, எப்படி நாம முயற்சி செய்வது, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற ஒரு சில காரியங்கள்ல, இது ஒரு நல்ல காரியங்கள்ல நமக்கு ஒரு பல தோல்விகள் கண்டிப்பா வரதான் செய்யும். வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு நம்ம ட்ரை பண்ணும் பொழுது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தோல்வி ஒரு ரெண்டு ஸ்டெப் நம்மள பின்னாடி தள்ளி விட்டுரும். 2 படி நம்மள பின்னாடி தள்ளி விட்டுரும். இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தோல்வி அடையாம நிறைய விஷயங்களை நம்ம எந்த ஒரு காரியமும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தோல்வி வருது, என்னடா இது, நான் ஒண்ணு நினைச்சுக்கிறேன், ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பாவே நடக்குதே அப்படி நம்ம நினைக்க தேவையில்லை. தோல்வி வரும்போது நான் ஏன் தோத்து போனேன், என் வாழ்க்கையில நான் ஏன் விழுந்தேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், அதை நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். கர்த்தருடைய கிருபையை கொண்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதுதான் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணக்கூடியவரா இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14ல சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? பாருங்க, மனுஷனால ஒரு சில விஷயங்கள் முடியாது. ஏன், நிறைய விஷயங்கள் அவனால சாதிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால அவன் நிறைய விஷயங்களை ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். ஏன்னா கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்திலிருந்து இந்த உலகத்தையும் அதுல எக்கச்சக்கமான ஜீவராசிகளையும் பறவை எல்லா விஷயத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம உண்டாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்ம வாழ்க்கையில ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கும் போது, அதற்கு தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணும்போது தோல்வி அடையும் பொழுது, கர்த்தரிடத்துல நம்ம கேட்டா அவர் நமக்கு வெற்றியை கொடுக்க மாட்டாரா? நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டாரா? அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வியிலும் ஒரு சந்தேகங்களும், நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த முயற்சி பண்றேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு பதில் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். எல்லா கதவுகளும் அடைத்தாலும் இயற்கையாவே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்காது, இது இயற்கையாவே நடக்காதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் கூட, அந்த இயற்கையை தாண்டி, உதாரணத்துக்கு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? குறித்த காலத்தில் வருகிற வருஷம் இந்த நாளிலே உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அதாவது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மெனோபாஸ் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய பிறக்காது. இது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த இயற்கையை தாண்டி சாராளுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பத்தை கொடுக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
அவர் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அது இயற்கை என்ன வேணாலும் சரி. கர்த்தர் வந்து அதிசயத்தை அற்புதத்தை அவர் நடத்தக்கூடியவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் இயற்கையாவே நடக்காதுங்க. இது நடக்க வாய்ப்பே இல்லைங்க. இது வந்து சாத்தியமே கிடையாது. அப்படி நம்ம வாழ்க்கையில நினைச்சாலும் கூட கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சாராளுக்கு கொடுக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கவே நடக்காத நாம நடக்க முடியாத காரியத்தை கூட அவர் நடத்தி காட்டுவார். கடுகளவு விசுவாசம் இயேசு கிறிஸ்து சொல்வாரு தன்னுடைய சீஷத்துல இடத்துல, கடுகளவு விசுவாசம் இருந்தா நீங்க இந்த மலையை கொண்டு போய் இந்த கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா கூட விழும். நம்ம இடத்துல என்ன குறைபாடு இருக்கு அப்படின்னா, இது நடக்காது, சாத்தியம் இல்ல. கடவுள் நினைச்சாலும் இது முடியாது, கர்த்தர் நினைச்சாலும் இது முடியாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நாமளே தப்பான ஒரு விஷயத்த நம்ம விதைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தயவு செஞ்சு நினைக்காது. கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற பாருங்க, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ? பாருங்க, பாலைவனத்துல நீர் அருவியை உண்டு பண்ணுவார். அவர் நினைச்சா பாலைவனத்துல எங்கேயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுகளை நம்ம பார்க்க முடியுமா? பாலைவனத்துல அந்த பாலைவனத்துல கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வந்து செய்வார். நடக்கவே நடக்காத ஒரு கட்டம் வரும். நம்மளுடைய விசுவாசம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கூட வரும். அந்த நேரத்துல கூட நம்ம வந்து கர்த்தர் எனக்கு செய்வார். மனுஷன் எனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னால முடியாதுப்பா, உன்னால ஜெயிக்க முடியாது, அவனை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது, அவன் கிட்ட நீ பேசி சமாளிக்க முடியாது, அவன் இடத்துல நீ போராட முடியாது, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஞானமும் கிடையாது, உனக்கு நல்ல ஒரு பலனும் கிடையாது, உனக்கு இருக்கிற ஏற்கனவே உனக்கு எக்கச்சக்க நோய்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ எப்படி நீ வந்து வாழ்க்கையில முன்னேறுவ, எப்படி நீ வந்து மத்தவங்களை ஜெயிப்ப? மனுஷங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நம்மளுடைய மனசுல விதைக்கும் பொழுது நாம நினைக்கிற விஷயம் என்னன்னா, என்னால முடியாதுதான், என்னால முடியாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இது மனுஷனால் முடியாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 17 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனம் 17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உமது மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உமது புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை நம்ம வந்து வாசிக்கிறோம், நமக்கு தெரியுது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்ட்டு வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 37 கூட தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதையும் நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்ப நம்ம மனுஷங்க இடத்துல விசுவாசிக்கிறதை காட்டிலும், மனுஷனை நம்புறதை காட்டிலும் கர்த்தரை நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள்ல நம்ம பண்ற முயற்சி பண்ற ஒரு காரியம் வந்து மத்தவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது, இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில வந்து கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து முயற்சி பண்றதுல தப்பே கிடையாது. எனக்கு என் குடும்பத்துக்கும் நான் நல்ல காரியத்துக்காக நான் நிறைய காரியங்களை நான் பண்றேன், நான் நிறைய விஷயங்களை நான் முயற்சி பண்றேன், ஒழுக்கமா இருக்கேன், கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்றேன், எனக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு அது எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியா மாற்றி போடுவார். ஏன் அப்படின்னா மனுஷன் வந்து என்னை வந்து கீழே தள்ளினாலும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஏன்னா கர்த்தரால் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வேதாகமத்துல நம்ம நிறைய விஷயங்களும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21 ஒரு சில எடுத்துக்காட்டுகளை எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நடக்க முடியாத விஷயத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நடத்தி காட்டுவார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 7 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது சாராளுக்கு அதிசயத்தை அங்க வந்து செய்ய பண்ணுகிறார். அவளால வந்து பிள்ளை பெருக்க முடியாது, வயசானவங்க எப்படி பிள்ளை பெருக்க முடியும்? இருந்தாலும் சாராளுக்கு அந்த ஒரு பலனை கொடுக்கிறார், குழந்தையை கொடுக்கிறார். ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்,
பூமியில உள்ள எல்லா ஜாதியும் முன்னால் ஆசீர்வதிக்கப்படும். எப்போ? 75வது வயசுல. அந்த மனுஷனுக்கு பாருங்க, 25 வருஷம் கர்த்தர் சொன்ன அந்த சத்தியத்துக்காக வெயிட் பண்றேன். கர்த்தர் சொல்லிட்டார், அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார். மனுஷனால ஒரு சில விஷயங்கள் முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா கர்த்தர் வந்து எப்பவுமே அத முடியாத காரியத்தை தான் முடியும்படி செய்வார். உன்னால பண்ண முடியாதுங்கிற காரியத்தை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அத பண்ணி முடிக்க வைப்பார். நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்னடா இது, நானும் நல்ல காரியங்களை பண்றேன், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து தோல்வி வந்துகிட்டே இருக்கே. பேசாம வா, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படி பண்ணாதீங்க. தொடர்ந்து அந்த அந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சாலும், அடுத்து நம்ம வந்து நான் ஏன் இப்படி தோத்து போனேன், நான் என்ன தப்பு பண்ணதுனால இப்படி தோத்து போனேங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிங்க. நான் வந்து கத்தருக்கு விரோதமாக ஏதாச்சும் பண்ணனா, என் குடும்பத்திற்கு நான் விரோதமா ஏதாச்சும் பண்ணனா, இல்லைன்னா நான் என் வேலையில ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு காரியத்தை செஞ்சேனா, எல்லாத்தையும் திருத்திக்கோங்க. திருத்திக்கிட்டோம் அப்படின்னா, திருத்தி நல்ல ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, திரும்ப அந்த தப்பை நம்ம திரும்ப செய்யக்கூடாது. மோசே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாத்திராகமம் வந்து 14ஆம் அதிகாரம். செங்கடலை மோசே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை பார்வன் அடிமைதனத்துல இருந்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வர. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தடை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கடல். பின்னாடி பார்வனுடைய படை துரத்திட்டு வராங்க. எல்லாருமே மோசையை வந்து கடிந்து கொண்டிருக்காங்க. மோசை, நாங்க அடிமைத்தனத்திலேயே நாங்க இருந்திருப்போமே, இப்ப எங்களை கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்கிறதுக்கு நீ வழி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம மோசைகளுடைய இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை தான் வந்து குற்றப்படுத்தி இருப்பாங்க. எதுக்குப்பா நீ எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து, அதுவும் பார்வனுடைய கையில வந்து எங்களை கொலை செய்ய வகை தேடுற அப்படின்ட்டு மோசவை எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மோசை ஒண்ணும் பண்ண, ஜபம் பண்ற. கர்த்தர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை அங்க செய்யறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே நேர்ல பார்த்தாங்க. செங்கடல் இரண்டாக பிளக்குது. நம்ம வாழ்க்கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. நம்ம நினைப்போம் எல்லா வழியும் அடைச்சிட்டார், எனக்கு உதவி பண்ற, எனக்கு வந்து எனக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயமே இல்ல, யாருமே எனக்கு உதவி பண்றதுக்கு இல்ல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு பல எல்லா சைட்ல இருந்து எனக்கு வேதனை சோதனை, நான் எப்படி நான் என்ன வந்து தற்காத்துக்கிறது. செங்கடலை பிளக்க பண்ண அதே தேவன் கர்த்தர் நம்ம கூட இப்பவும் இருக்காரு. எத்தனை பேர் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட ஒரு தடங்கள் வந்தாலும் கூட, எல்லா கதவையும் மூடினாலும் கூட கர்த்தர் நமக்காக, நம்ம கிட்ட வந்து அந்த விசுவாசம் இருந்துச்சு, கர்த்தர் எல்லா கதவையும் எனக்கு அடைச்சு போட்டாலும் கூட எனக்காக கர்த்தர் ஏதோ ஒரு வழியில கர்த்தர் எனக்காக ஒரு கதவை உண்டு பண்ணுவார். நான் தப்பித்துக் கொள்ளும்படி, நான் ஜெயிக்கும்படி, நான் என் துன்பத்திலிருந்து விடுதலையாகும்படி, எனக்கு நேர்ந்து இருக்கிற சோதனையிலிருந்து நான் வெளிவரும்படி கர்த்தர் எனக்காக ஒரு கதவை திறப்பார். பூட்டின கதவை திறப்பார். கர்த்தர் நினைச்சா மாத்திரம்தான் அந்த கதவை மூட முடியும், வேற யாராலையும் மூட முடியாது. இது ஒரு எடுத்துக்காட்டு. செங்கடலை பிளக்கப்பனது. இன்னொன்னு, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள், அதாவது மோசைக்கு பிறகு யோசுவா வந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி வரார். அங்க அங்கேயும் ஒரு தடங்கள். இப்போ இங்க செங்கடல் எப்படி ஒரு தடங்களா இருந்ததோ, எரிகோ நகரம் வந்து ஒரு பெரிய தடங்களா இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு. ஏன்னா அந்த எரிகோவை தாண்டிதான் அவங்க வந்து கானான் தேசத்துக்கு போக முடியும். அந்த எரிகோ மக்கள் யார அவங்கள அலோவ் பண்ணல. இஸ்ரேல் மக்களை உள்ள போகிறதுக்கு அலோவ் பண்ணல. அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க,
யோசுவா ஜெபிக்கிறார் தேவனிடத்துல. யோசுவா 6ஆம் அதிகாரம் நீங்க முழுசா வாசிங்க அப்படின்னா 7 நாள் கர்த்தர் வந்து கட்டளை இடுகிறாரு. அந்த 7 நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்காலம் எல்லாம் ஊதி அந்த எரிகோ நகரத்தை சுத்தி வாங்க. 7வது நாள் கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிகோ நகரத்தை தரமட்டமாக்குற. எரிகோ அந்த 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 மதில், அந்த எரிகோ மதில் இருக்குல்ல, அது யாராலுமே புகர முடியாது, ஈஸியா நுழைய முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்போ அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க, வெளியாட்கள் உள்ள வராதபடி. நம்ம இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரிகோ நகரம், அதுல மதில் சுவர் மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளா இருக்கும். நம்ம பார்வைக்கு அப்படிதான் தெரியும், எல்லாருமே அப்படிதான் பிரதிபலிப்பாங்க. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா எரிகோ மதில் எப்படி தரமட்டமாக்குனாரோ, நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா தடங்களையும் கர்த்தர் தரமட்டமாக்குவார். இஸ்ரவேல் மக்கள் எப்படி அந்த எரிகோ நகரத்தை கடந்து போவாங்களோ, நமக்கு நேர்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாமளும் கடந்து போக வேண்டிய காலம் கர்த்தர் நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். எத்தனை பேர் நம்ம இதை விசுவாசிகள் கொஞ்சம் யோசிப்பாரு. அடுத்த ஒரு உதாரணம் வேதாங்கமத்துல இருந்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீது கோலியாத்துடைய கதை உங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல், அவர் அந்த நேரத்துல வந்து பெலிஸ்தியர்களை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல பெலிஸ்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா கோலியாத்துன்னு ஒரு பெரிய அரக்கன் இருக்கான். அவனை யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியல, ஜெயிக்க முடியல. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன், அவனை கொண்டு கோலியாத்தை மடங்கடிக்கிற. எல்லாருமே அவனால முடியாது, எங்களாலேயும் முடியல, நாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மில இருக்கோம், ஒரு போர்ல இருக்கோம், ஒரு சண்டையில இருக்கணும், நாங்க போர் வீரர்களா இருக்கோம், எங்களாலேயே கோலியாத்தை ஜெயிக்க முடியல, நீ வெறும் ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன் எப்படிப்பா கோலியாத்தை அடிக்க முடியும்? ஆனா தாவீது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் சேவகர்கள் மாதிரி ஒரு கத்தியோ ஒரு கேடயமோ ஒரு பெரிய வாளோ எதுவுமே வந்து அவன் எடுத்துக்கல. அவன் வழக்கமா உண்டிகோல் வச்சிருப்பான். அந்த உண்டிகோலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா காட்டுல ஏதாச்சும் ஒரு விலங்குகளோ அது வந்து அவன் மேய்க்கிற ஆடுகளை வந்து ஏதாச்சும் கடிக்க வந்துச்சுன்னா அதை வச்சுதான் அவன் விரட்டுவான். அதே உண்டிகோலை வச்சு கோலியாத்தோடைய நெத்தியில அடிக்கிறான். கோலியாத்தம் இறந்து போ. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியுது அப்படின்னா, நடக்க முடியாத ஒரு காரியத்தை, நம்ம வாழ்க்கையில நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை கூட கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணுவார், ஜெயிக்க பண்ணுவார். இது வந்து ஒரு உதாரணம். இந்த உதாரணங்கள்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கு, ஒரு சாட்சியா வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் இடத்துல சேரும் பொழுது, கர்த்தருக்கு உண்மையா நடக்கும் பொழுது, அவர்கள் எப்படி சாத்தானை ஜெயிக்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறார்கள், அவர்கள் பிரச்சனையா பார்க்கிறார்களா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி வருகிறார்களா, அவர்களுடைய விசுவாசம் பிரச்சனை வரும்போது எப்படி இருந்தது? உதாரணத்துக்கு எலியா இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டா பஞ்சம். அவர் ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 7-16. அந்த பஞ்ச காலத்துல கூட ஒரு ஏழை விதவை இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழை விதவை வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு மாவு இருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. எலியா சொல்றார், அந்த கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய நீ எனக்கு முதல்ல கொடு, சமைச்சு கொடு அப்படின்ட்டு ஊழியக்காரர். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இருக்கிறதே கொஞ்சம்,
அத சாப்பிட்டுட்டு நான் அடுத்த வேலைக்கு கூட எதுவுமே கிடையாது. நானும் என் மகனும் ஜீவனை விட வேண்டியதுதான். பரவாயில்லம்மா, நீ வந்து அப்படி நினைக்காத. எலியா வந்து என்ன சொல்றாரு, நீ அதை சமைச்சு எனக்கு கொடு, ஊழியக்காரருக்கு கொடு. அவங்களும் அதே போல எது நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் சாக போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அதிசயத்தை நடத்த பண்ணிக்கிறார். எலியா ஜெபிக்கிறார். அவங்க வச்சிருக்கிற அந்த சட்டியில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க எடுக்க 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 தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. மாவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம உலகத்தை சுத்தி நமக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும், ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா, நம்ம வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அதிசயத்தை பண்ணுவார். உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வறுமையா இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும், நம்மளுடைய வீட்டுல மட்டும் அடுப்பை, நம்மளுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆகாரத்தை போஷிக்க கர்த்தர் கொடுப்பார். எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும்போது எல்லாருமே கர்த்தர் இடத்துல ஜெபிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான விடையை கர்த்தர் வந்து கொடுப்பாரு. இங்க பாருங்க, இந்த இடத்துல எலியா வாழ்ந்திருக்கிற அந்த தேசத்துல கம்ப்ளீட் பஞ்சம். ஆனா அந்த விதையின் வீட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் அதிக அதிகமா வருது. அப்பமும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அதிகமா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி மாவும் அதிக அதிகமா வருது. அந்த ஏழை விதவையும், அந்த விதவையும் சரி, அவங்க பிள்ளையும் சரி, அவங்க சொந்தக்காரங்களும் சரி, எல்லாருமே அதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அந்த பஞ்சங்காலம் முடியிற வரைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அந்த விதவை வீட்டுல பண்ற. அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலியா அந்த வீட்டுல தங்குற. இது வந்து பாத்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியத்தை, பஞ்ச பஞ்சமா இருக்கிற காரியத்துல கூட கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுல எப்பவுமே அடுப்பேறி அதாவது 3 வேளையும் கர்த்தர் நம்மள போஷிக்கக்கூடியவரா இருக்கிறார். நான் பசியில இருக்கேன், பஞ்சத்துல இருக்கேன், எனக்கு சாப்பாடு போட்டு யாருமே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு மட்டும் நம்ம சொல்லிட வேண்டிய அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு கர்த்தர் வந்து நம்மள விட மாட்டார். நம்மளை பட்டினி போட மாட்டார். கண்டிப்பா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்னியா கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு பசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு உணவளிச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்ம இதை வந்து அனுபவிச்சிருக்கோம், சாப்பிடாம இருந்திருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 13-21, 5 அப்பம் 2 மீன். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் கொண்டு ஆயிரக்கணக்கில் இயேசு கிறிஸ்து போஷித்தார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூட மீறுது. அப்பமும் சரி, மீனும் சரி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 13-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இது நடக்க முடியாத ஒரு விஷயம். 5000 பேர் எப்படி போஷிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 5 அப்பம் 2 மீன். சீஷர்களுடைய கண்ணு வந்து அப்ப கட்டப்பட்டிருக்கு. அவங்க விசுவாசி அந்த அந்த நேரத்துல இது எப்படியா வந்தது அப்படிங்கிறது அந்த நேரத்துல அவங்களுக்கு தெரியல, உணரல. இயேசு கிறிஸ்து உணர்த்துறார். நம்ம கண்ணு முன்னாடியே கர்த்தர் வந்து அதிசயத்தை பண்ணுவார், நமக்கு தெரியாது. நிறைய பேர் உணர மாட்டேன்றோம். சொன்னாதான் நமக்கு ஒரு சில நேரத்துல புத்தி ஏறு, இதெல்லாம் பட்டாதான் புத்தி ஏறு. கர்த்தர் இது எனக்காக செய்து முடித்திருக்கிறார். கர்த்தர் வந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நடத்தி இருக்கிறார். எனக்கு இப்பதான் அது எனக்கு புரியுது அப்படின்ட்டு உணர்வாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய முயற்சியை நம்ம போடுவோம். கர்த்தர் கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயற்கையா நடக்க முடியாத ஒரு சில காரியங்கள், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சாரா வந்து வயது சென்று இருக்காங்க, அவங்களால பிள்ளையை பெற முடியாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கை விஷயங்களை தாண்டி கர்த்தர் அதிசயத்தை நடத்த பண்ணிக்கிறார். யாராச்சும் தண்ணி மேல நடக்க முடியுமா? தண்ணி மேல யாராலையும் நடக்க முடியாது. ஆனா அது அது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். தண்ணி மேல யாருமே நடக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நடந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 22-33 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 22-33 வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து தண்ணியில நடக்கிறார். இது யாருமே இயற்கையில நடக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேரு மாய வித்தைக்காரர்கள் பண்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்கும். தண்ணியில நடக்கிறது, வானத்துல அப்படியே பறக்கிறது, அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும். ஏமாற்று வேலை. அது நமக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணல. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சோம் அப்படின்னா, நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட பழைய அ அ இந்த மாதிரி பலவிதமான அற்புதங்களை நம்மளாலயும் செய்ய முடியும். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அதாவது இயற்கையாவே நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காட்டுவார். பவுல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர அ அ அப்போஸ்தலனாகிய பவுல வந்து ஆ அந்த ரோம அதிகாரிகள் ராயனுக்கு முன்பாக கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகிற வழியில அவங்க ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது, கடல்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய யுரோக்ளியோதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காற்று, சூறாவளி காற்று வந்து அந்த கப்பல் மேல மோதுது. யாருமே வந்து பாத்தீங்கன்னா, உயிர் பிழைக்க முடியாத சூழ்நிலையிலும் கூட, அவ்வளவுதான் நம்ம செத்துருவோம். அவ்வளவுதான் நம்ம ஜீவன் போயிடும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட கர்த்தர் நம்மளை காப்பாற்றக்கூடியவரா இருக்கிறார். இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நடக்குது. என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. 2023 ஆகஸ்ட் 7ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். நான் வந்து எனக்கு தெரியாது இது ஒரு சின்ன ஆப்பரேஷன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது 7 ஏ ஆ 7 ஆப்பரேஷன் சின்ன சின்ன ஆப்பரேஷன். அடுத்த நாள் வந்து நான் உயிரோட இருப்பேனாங்கிறதே எனக்கே தெரியல. வாயில இருக்கிற டியூப் என்னால மூச்சு கூட விட முடியல. அது அந்த மருத்துவருக்காக டாக்டர் கூட இல்ல அந்த நேரத்துல. நர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த அந்த டியூப நானே எடுக்கல அப்படின்னா, நான் கண்டிப்பா உயிரோட இருந்திருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இறந்துருவோம், செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட, கர்த்தர் அதிசயத்தை வாய்க்க பண்ணுவார். அற்புதத்தை வாய்க்க பண்ணுவார். நீ இன்னும் கடக்க வேண்டிய பாதைகள் நெறைய இருக்குப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல். ராயனுக்கு முன்பாக நிற்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார். அப்படி சொல்லும் பொழுது, நடுவுல இப்படிப்பட்ட யுரேக்களின் காத்து வரும்போது, அவனை இறக்க பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டார். சோ வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சோதனையில இருந்து கர்த்தர் விடுதலை குடுப்பார். சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். கர்த்தர் வந்து பண்ண முடியாத காரியத்த பண்ணும்படி செய்வார். நாம எது இதெல்லாம் பண்ண முடியாது, எது இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, இந்த காரியம் எனக்கு வாய்க்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அது எல்லாத்தையும் கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணும்படி செய்வார். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? சும்மாவே இருக்கணுமா? சும்மாவே இருந்தா எல்லாமே கிடைச்சிடுமா? அப்படி கிடையாது. சும்மா இருந்தா எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வேலை வெட்டிக்கு போகாம காசு வந்தா காசு மட்டும் வரணும் அப்படின்னா, வேலையே செய்யாம காசு வரணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணாதானே நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும். பாருங்க முதல்ல நமக்கு விசுவாசம் தேவை. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா தேவை. மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் இப்பதான் சொன்னேன். எல்லா கதவும் மூடினாலும் நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, அப்பா பிதாவே, நான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய முயற்சியை நான் பண்ணிட்டேன். எல்லாத்துலயுமே எனக்கு தோல்வி. எல்லாத்துலயுமே எனக்கு அவமானம். எல்லாத்துலயுமே எனக்கு கஷ்டம். ஆனா ஒரே ஒரு விஷயம், எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, உடம்புலயும் சரி, மனசளவுலயும் சரி, நான் ரொம்ப நொறுங்கி இருக்கேன். ஆனா அந்த நொறுங்குற அந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் உம்மிடத்துல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நான் எப்பவுமே இழக்க மாட்டேன். நான் எப்பவுமே இழக்க மாட்டேன். நீ எனக்காக நான் நான் விரும்புற அந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீர். நான் தொடர்ந்து என்னுடைய முயற்சியை போடுவேன்.
நான் தொடர்ந்து என் குடும்பத்திற்காக நான் படுவேன், கஷ்டப்படுவேன். நான் வந்து யாருடைய பணத்தையும் அபகரிக்கல. நான் யார் இடத்துலயும் நான் பொய் சொல்லல. நான் யார் இடத்துல ஏமாத்தல. நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கேன். முக்கியமா பிதாவே நான் உமக்கு உண்மையா இருக்கேன். இயேசுவே நான் உமக்கு உண்மையா இருக்கேன். எவ்வளவு அடி வந்தாலும் நான் தாங்க தயார். ஆனா நீர் என்னை கைவிட மாட்டேங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோட நான் என் வேலையை நான் தொடர்ந்து செய்யும். கர்த்தர் கண்டிப்பா 100% நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன் அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா தேவை. என்னடா இது, நான் என்ன பண்றதுனே தெரியல. வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சோதனைக்கு மேல சோதனை, அவமானத்துக்கு மேல அவமானம், தோல்விக்கு மேல தோல்வி. நல்லா நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு தொடர்ந்து வெற்றியை கத்தர் கொடுத்துட்டாருன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாது. நமக்கு வருகிற தோல்வி, நமக்கு வருகிற அவமானம் எல்லாமே நமக்கு ஒரு பாடமா அமையணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா பட்ட பாடுகளினாலே அவரே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கர்த்தர் முதல்ல நமக்கு வந்து ஹம்பிள் பண்ண வைப்பார். ஹம்பிள் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அடக்குவார். வாழ்க்கையில முன்னேறதுக்கு முன்னாடி நமக்கு அடக்கம் தேவை. ஓவரா ஆடக்கூடாது, ரொம்ப ஓவரா பெருமை பாராட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மள அடக்குவார். அடக்கிட்டு அதன் பிறகுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துறதுக்கு ரெடி ஆவார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே விசுவாசத்துல பின்வாங்கி போயிடுவாங்க. வாழ்க்கையில ரொம்ப அடி. நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், வேற யாரையுமே நம்பி இல்ல. எல்லா இடத்துலயும் எனக்கு அவமானம் தான். ஆனா நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே ஒரு முன்னேற்ற பாதையில போயிடுச்சு. அந்த முன்னேற்ற பாதையை கொடுக்கறது யாரு அப்படின்னா சாத்தான் தான். நல்லா யோசிக்கோங்க, அது நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் இடத்துல வந்து நம்ம பின்வாங்கி வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா அமையும். அந்த பிரகாசமான வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் நிக்காது. அந்த ஆத்மாவை காப்பாற்றவும் முடியாது, நரகத்துக்கு தான் போகும். நமக்கு வருகிற எல்லா விதமான ஆசீர்வாதமும் கர்த்தர் இடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும். அவரை எப்போ விசுவாசிக்கிறோமோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஃபர்ஸ்ட் விசுவாசம் தேவை. அடுத்தது ஜெபம். மார்க் 11:24 கூட வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். பிதாவே, எனக்கு ரொம்ப கடன் அதிகமா இருக்கு. நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். எனக்கு அந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவைகளை பெற்றுக்கொள்ளும். கண்டிப்பா கர்த்தர் என்னுடைய கடனை எல்லாத்தையும் அடைப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வைத்ததுக்கு பிறகுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன், அந்த வேலை மூலியமா எனக்கு நல்ல ஒரு வருமானம் வரும், நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். முதல்ல நான் அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, அவைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கண்டிப்பா எனக்கு அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ண வைப்பார். கண்டிப்பா கர்த்தர் வந்து எனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார். நிறைய இன்டர்வியூ ஏறி இறங்குவோம். என்னடா நான் விசுவாசிச்சேன், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த இன்டர்வியூல நான் தோத்து போனேன், ஏன் பல இன்டர்வியூல நான் தோத்து போயிட்டே இருக்கேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து எதற்காக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை கொடுக்கிறாருன்னா, நம்ம தோல்வியில தான் நிறைய காரியங்களை நம்ம லேர்ன் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை கத்துப்போம். அந்த இன்டர்வியூல நம்ம வந்து தோற்கும் பொழுதுதான் நான் ஏன் தப்பு பண்ண, எந்த இடத்துல நான் வீழ்ந்தேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நாம ஏதோ ஒரு இன்டர்வியூல நமக்கு கிளிக் ஆகும், ஏதோ ஒரு இன்டர்வியூல நம்ம வந்து தேர்ச்சி அடைந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரா கொடுக்கிற ஒரு வேலை. அதுதான் கர்த்தரா கொடுக்கிற ஒரு வேலை. கர்த்தர் அந்த வேலை நமக்குன்னு அவர் வந்து நியமித்து வைத்திருக்கிறார்.
அது நம்ம தொடர்ந்து நம்ம நல்ல ஒரு முயற்சி நம்ம போட வேண்டியது அவசியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் தேவை. நம்மளுடைய காரியங்கள் வாய்க்கப்படணும் அப்படின்னா, கர்த்தர் இடத்துல இருந்து அந்த கிருபை இருக்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விசுவாசம் தேவை. அடுத்தது ஜெபம். அடுத்தது கீழ்ப்படிதல். யோவான் 14:15. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் கர்த்தர் இடத்துல அன்பா இருக்கேன். எனக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். அவர்தான் எனக்கு ரட்சகர். அவர்தான் என்னுடைய மெய்ப்பர். கர்த்தரின் மெய்ப்பர். எல்லாருமே சொல்லுவோம், வாசிப்போம். ஆனா அன்பு வந்து சும்மா வாயினால சொன்னா மட்டும் பத்தாது. நல்லா நல்லா யோசிச்சுக்கோங்க. அன்ப வெளிக்காட்டணும். எப்படி வெளிக்காட்டுறது? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள்ன்றார். அவர் சொன்ன வார்த்தைக்கு எப்ப கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நம்ம அவரிடத்துல உண்மையா அன்பா இருக்கணும். பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். சும்மா நானும் வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு வரேன். ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கேன். நல்ல ஒரு காரியங்களை தேவனுடைய வசனத்தை நான் கேட்கிறேன். ஆனா மத்த நாள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது கிடையாது. இது எப்படி கீழ்ப்படிதலா மாறும்? கர்த்தர் எப்படி நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? அது ஒரு கேள்விக்குரிய அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அப்ப நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும் கர்த்தர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு விசுவாசம் தேவை, ஜெபம் பண்ணணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல். கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். ஏன்பா நீ வந்து என்னுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டேன், ஆனா என்னிடத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரணும் அப்படின்னு எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை சபை இருக்கு. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்கு கரெக்டா வராம கர்த்தர் வந்து எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னா மட்டும் நம்ம எப்படி இந்த கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம நன்மையான காரியங்களை எதிர்பார்க்க முடியும்? நாம கர்த்தருக்காக வெயிட் பண்ணணுமா, கர்த்தர் நமக்காக வெயிட் பண்ணணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இந்த டைமுக்கு ஆராதனை அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடியே போய் நிற்கணும். அதுதான் பங்க்சுவாலிட்டி, அதுதான் டிசிப்ளின், நல்லொழுக்கம். ஏன் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, எனக்கு தோல்வியே நடந்துட்டு இருக்கு? ஏங்க, ஆராதனைக்கு லேட்டா வந்துட்டேன், இது என்ன ஒரு பெரிய விஷயமா? நிறைய பேர் இது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கிறது கிடையாது. இதே வேலைக்கு போறாங்க, அங்க வந்து ஒரு எஜமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவான், நீ வந்து 9 மணிக்குதான் ஷார்ப்பா இருக்கணும், அப்பதான் உனக்கு வந்து சம்பளம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து உன்னுடைய சம்பளத்துல இருந்து கை வச்சிருவேன். காலையில கிளம்புவாங்க, டக்கு டக்குன்னு கிளம்புவாங்க, ரெடி ஆவாங்க. 9 மணினா 8:30க்கு முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல ஒரு காசு நமக்கு தேவை. உலகத்துக்கு உண்டான விஷயத்துக்கு நீங்க வந்து இவ்வளவு அந்த அளவுக்கு டிசிப்ளினா ஒபீடியன்ஸா கீழ்ப்படிஞ்சு இருக்கீங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்துக்கு நாம எப்படி இருக்கோம்? 7 மணி 7:15னா அதுக்கு முன்னாடியே வந்து இருக்கணும். கர்த்தருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். பொறுமையா எந்திரிச்சு வருது ஒபீடியன்ஸ். நம்மளுடைய காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணுவார்? வாரத்துல நம்ம வந்து 6 நாள் மற்ற காரியத்துக்காக செலவு பண்றோம். ஒரே நாள், அதுவும் ஒரு 2 மணி நேரம், கண் முழிக்க முடியாதா? அத்தனாக இயேசுக்கு சொல்லுவாங்க, எனக்காக கொஞ்ச நேரம் கண் முழிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். அந்த சீஷர்கள் எல்லாம் தூங்கிடுவாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து மத்த நாள்லாம் வந்து சீக்கிரமா வேலைக்கு போகிற டைம்ல சீக்கிரமா எழுந்து பண்ணிடுவோம். ஆராதனைன்னு வரும்போது தூக்கம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியாது, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு. அதுவும் காலையில 5, 6 மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரும் இன்னும். ஏன்னா நீங்க வந்து சர்ச்சுக்கு கிளம்பணுமே, இவன் நல்லா தூங்க விட்டாதான் சர்ச்சுக்கு லேட்டா போவான், முடிகிற டைமுக்கு போவான். கீழ்ப்படிதல் இல்ல. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனைகளையும் கை கொள்றது கிடையாது.
ஆனா என்னுடைய காரியத்தை மட்டும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின் தேவை. நம்ம ஆடு மாடுக்கு கிடையாது. சும்மா அப்படியே எல்லா இடத்துலயும் போய் மேயறதுக்கு திறந்து விட்ட ஆடு மாதிரி. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு தேவை. ஒரு டிசிப்ளின் தேவை. கர்த்தருக்கு கீழ்ப்படி. அடுத்தது சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 14. நம்மளுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணணும், கர்த்தர் வந்து வாய்க்க பண்ணணும் அப்படின்னா விசுவாசம் தேவை, ஜபம் பண்ணணும், கீழ்ப்படியணும். இது வந்து கடைசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ், அதாவது பொறுமை. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமைங்கிறது இந்த அளவுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு. ஆண்கள் தான் எல்லாமே துரு துருன்னு பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமை கம்மியாயிட்டே இருக்கு. கண்டிப்பா பொறுமையானது ரொம்ப ரொம்ப தேவை. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் வசனம் 14 கர்த்தருக்கு காத்திரு, திடமனதான் இருந்து உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, கர்த்தருக்கே காத்திரு. நாம ஒரு சில விஷயங்கள் வேணும்ட்டு கர்த்தரிடத்துல ஜெபிப்போம். அது சீக்கிரமா நடக்காது. அவர் என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டை வச்சிருக்கிறாரு, நம்ம கேட்ட அடுத்த செகண்டே போட்டு கொடுக்கறது. அப்படி இல்ல, அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். நம்மளுடைய பொறுமையை சோதிப்பார். அவன் எந்த அளவுக்கு என் இடத்துல பொறுமையா இருக்கான், அவன் பொறுமையா இருந்து பெற்றுக்கொள்கிறானா ஆசீர்வாதத்தை, இல்லைன்னா அவசரப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை வீணடிக்கிறானா அப்படிங்கிறத நம்ம இடத்துல சோதிப்பார். அந்த சோதனையை நாம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜாக்பாட். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அந்த பொறுமையை இழந்துட்டோம், அவ்வளவுதான். கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை, நம்ம நினைக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னா விசுவாசம், ஜபம், கீழ்ப்படிதல், பொறுமை, இது நாலுமே நமக்கு கண்டிப்பா தேவை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 37 நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றா. நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேலையும் இல்ல, குடும்பத்துல வருமானமும் கிடையாது, போற எல்லாமே தோல்விதான், அடுத்த வேலைக்கு சாப்பாடுங்க, எப்பவுமே கஷ்டம்தான், என் கணவர் திருந்த மாட்டேன்றார், என் மனைவி மதிக்க மாட்டேன்றாங்க. லைஃப்ல எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. இயேசு கிறிஸ்தவர், நீங்க பிரச்சனை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனையே நீங்க யோசிச்சுட்டு இருந்தா நீங்க ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? பிரச்சனை வந்துருச்சு, நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அந்த நீங்க கவலைப்படுறதுனால நீங்க ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? அந்த பிரச்சனைய தவிர்க்க முடியுமா? இல்ல. அந்த பிரச்சனைய தாண்டி போறதுக்கு அந்த மலை மாடி மலை போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா அந்த மலைய அவர் வந்து உடைக்க மாட்டார். அந்த மலையை தாண்டி போறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார், நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார். அப்படிதான் வந்து கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுவார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 9, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்க, நம்மளுடைய பலவீனத்துல கூட கர்த்தர் வந்து கிரியை செய்கிறார். அப்போ கர்த்தருடைய கிரியை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பலவீனத்துல இருக்கு அப்படின்னா அது எனக்கு தான் வந்து சாதகம், எனக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பாக்கியசாலி, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை கர்த்தர் கொடுத்ததுமைக்காக அப்படி நம்ம நினைக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28, இது அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான். அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அதே அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை எப்பவுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தோல்வி வருது, ஏன் சகலமும் நன்மையா மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஏன் எனக்கு தோல்வி வருது? அந்த தோல்வி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பாடங்களை கத்துப்போம். அதை விட ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளை கத்த நமக்கு கொடுப்பார். அதை விட பெரிய ஆசீர்வாதத்தை கத்த நமக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற. நீ எதுக்குப்பா சின்ன விஷயத்துக்காக வந்து எதிர்பார்க்கிற? நான் இதை விட ஒண்ணு பெரிய மலையை நான் உன்னை கடக்க பண்ணுவேன், செங்கடலை நான் உன்னை கடக்க பண்ணுவேன், எரிகிற நகரத்தை உன்னை தகர்க்க பண்ணுவேன். நீ போய் போய் இந்த சின்ன விஷயத்துக்காக நீ வந்து கஷ்டப்படுறியே, அவசரப்படுறியே. பாருங்க, நமக்கு வருகிற தோல்விகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து, நமக்கு வருகிற அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து நன்மையா மாற்றி போடக்கூடியவரா இருக்கிறார். யோவான் 14 வசனம் 27. யோவான் 14 வசனம் 27. சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நமக்கு சோதனை வரும்போது குடும்பத்துல என்னடா இது நல்லாதான் போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி இவ்வளவு பிரச்சனை வந்தது, நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத பிரச்சனைகள்லாம் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேனே, சமாதானமே இல்லையே குடும்பத்துல, என்ன என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சோதனை நேரத்துல கூட கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் வந்து பாத்தீங்கன்னா நீடிய சமாதானம். உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை அவர் கொடுக்க மாட்டார். கொஞ்ச நாள் சமாதானம் இருக்கும், திரும்ப பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அதற்காக நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசி நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார். பிலிப்பியர் 4 வசனம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம முயற்சி வந்து பலனளிக்காத போது, நம்ம தோல்வியை அடிக்கடி நம்ம சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நம்ம வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இந்த வசனத்தை எப்போ நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னா, நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சு அந்த கெடுதல் நடக்காத போது இந்த வசனத்தை தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. நாம மத்தவங்களுக்காக நன்மை செய்கிறவர்களா இருந்து நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகணும் அப்படின்னு நினைச்சு தோல்வியை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நினைச்சு பாருங்க. உதாரணத்துக்கு, நான் என் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமோ இதுமோ இல்ல, தோல்வி அவமானம் தான் வருது. ஆனா அந்த நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி இருந்தாலும், என் மனசுல கஷ்டங்கள் இருந்தாலும் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். எத்தனை தடவை தோத்து அடிப்பட்டாலும் சரி. ஏன்னா நான் பண்ற விஷயங்கள் நேர்மையானது, உண்மையானது. நான் யாருமே ஏமாத்தல, யாருமே நான் போய் சொல்லல. நான் என் குடும்பத்திற்காக கஷ்டப்படுறேன், என் உற்றார் உறவினர்கள் ஆத்துமாக்களுக்காக நான் கஷ்டப்படுறேன். வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில நான் போகணும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து என் மனசளவுல நான் யாருக்குமே நான் கெடுதல் நினைக்கல, தப்பா நினைக்கல. அதனால எனக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்குற அந்த வல்லமைய வச்சு நான் வந்து போயிட்டே இருப்பேன். என்னை அவர் எனக்கு கொடுக்குற அந்த பலத்தினால நான் வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். சாகுற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். எபிரேயர் 11 விசுவாசமானது. விசுவாசம் அப்படின்னு சொல்றோம். விசுவாசம்க்கு உண்டான டெபினிஷன், அதோடைய அர்த்தம் எபிரேயர் 11 சொல்றாரு பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நிறைய பேரை வந்து என்ன அப்படின்னா, நாங்க கண்ணால பார்த்தாதான் நம்புவோம்.
கண்ணால பார்த்தாதான் நம்புவோம். நாங்க தொட்டு பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும். தோமாவும் அப்படிதான் யோசிச்சாரு. நான் இயேசு கிறிஸ்து மத்த சீஷர்கள்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா தோமா வந்து பார்த்திருக்க மாட்டாரு. நான் அவருடைய தழும்புகளை தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு சொல்வாரு. அதே போல அவன் தொடுவான், உணர்வான், விசுவாசிப்பான். அப்ப அவன் சொல்வார், நீ வந்து கண்டு விசுவாசிக்கிற, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியம். நம்ம யாருமே இயேசு கிறிஸ்துவ நம்ம நேரடியா பார்த்தது கிடையாது. அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம பார்த்தது கிடையாது. அவருடைய பிரசங்கத்தையும் நம்ம டைரக்டா காது கொடுத்து கேட்டது கிடையாது. இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மாறுதலை கொடுப்பார். நான் மறிச்சாலும் அவருடைய 2வது வருகையின் போது அவர் என்னை முதலாவது உயிர் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அதுதான் விசுவாசம். ஏன் அப்படின்னா காணப்படாதவங்க நிச்சயமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நம்ம நேர்ல பார்த்தது இல்ல, நரகத்தையும் நேர்ல பார்த்தது இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நம்ம நேர்ல பார்த்தது இல்ல. இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம். உண்மையா உண்மையா நடக்கிற ஒரு விஷயம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது. பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.